ஹைடா, ஜேகே ஒன்ஷாத், கிரிமினல், காவியா, ஹாப்பி பர்த்டே. நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் எது போடலாம் இதான். ஐயோ, இதை தான் நம்ம டெய்லி காலேஜ் போட்டு போவோம். ஏதா நம்ம பார்ட்டிக்கு போகிறோம். இதான். ஐயோ, இதை பார்ட்டிக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸாக இதான். நம்மள்ட்ட ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை பாரு பார்ட்டிக்கு போகிறதுக்கு. அப்படி நீங்கள் புலம்பிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக கழிச்சு போட்டுட்ருக்கீங்க. எதுவுமே உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால எனக்கு பார்ட்டிக்கு போக முடியாதா என்ன? ஃபர்ஸ்ட் டைமாக பார்ட்டிக்கு போகிறோம், இப்படி இருக்கும்னு வேறு தெரியல. என்ஜாய் பண்ணணும், குடிக்கணும், அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாதா? ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டே புலம்பிட்டே ஒரு ட்ரெஸ்ஸாக தீட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் கப்போர்டில் ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. உங்கள் ஃபோனில் மெசேஜ் வருது, அந்த பாப்அப் சவுண்டு கேட்ட உடனே மொபைல் எங்கே இருக்குன்னு தேடுறீங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல பூந்துட்டுருக்கு. அதை தேடி கண்டுபிடிச்சி ஆன் பண்ணி என்ன மெசேஜா, யார் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவங்க ஃப்ரெண்டு தான். போயிட்டியும் பக்கத்து ரூமில் இருந்துட்டு மெசேஜ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி, என்னடி பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறீங்க. நான் கிளம்பிட்டேன், நீ கிளம்பிட்டியா? அது கூட நீ ஃபோனில் தான் கேட்கணுமா? ரூமுக்கு வரமாட்டியா? ரூமுக்கா? நான் ரெடி ஆகிட்டேன்டி. ஆனால் நான் இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆகலையா? ஏன் டைம் இல்லை அப்படி சொல்லும் போது நீங்கள் ஒரே க்ரையிங் இமோஜா போட்டு அவளுக்கு அனுப்புறீங்க. என்னாச்சு தெரியல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க, பக்கத்து ரூமில். ஸோ அவளோட ரூமில் இருந்து உங்கள் ரூமுக்கு வந்தா ரூமே கழிச்சு போட்டுட்ருக்கீங்க. என் ரூம் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? நெவி இங்கே வாயேன் அப்படின்னு நீங்கள் அவளை கூப்பிட அவளும் உள்ள வரா. நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு. சரி, அதை போகிறோம்ல, அப்புறம் என்ன? என்னால் வர முடியல, ஏன்னா எனக்கிட்ட ட்ரெஸ் இல்லை. முறைக்கிறா? ஏன் முறைக்கிற? போயிட்டியும். நேற்று தான் நான் சொன்னேன்ல, உனக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது பார்த்தியா இல்லையா? ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தியா? அப்படி சொல்லிட்டு கப்போர்டுக்கும் மேலே பாக்ஸ் இருக்கு, எடுக்கிறா. இதை பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த பாக்ஸா? இதை நான் இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டினா பிளாக் கலரில் குட்டியாக இருக்க குட்டி ஃப்ராக் மாதிரி. நீவே அழகாக இருக்குடி. போட்டுக்கோ. ஆனால் டெய்லி நான் போடுறத விட ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. பார்ட்டிக்கு வரியா இல்லையா? அப்போ இது மாதிரி தான் போடணும், போடு. சரி சொல்லிடுங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போடுறீங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க, ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மிரர் முன்னாடி வந்து நின்றுட்டு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடி. நான் வாங்கும் போது கூட தெரியல உனக்கு இது செட் ஆகுமா ஆகாதான்னு. நல்லா இருக்கு. நீங்கள் சிரிச்சுட்டே ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, குட்டியாக இருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. பட் முன்னாடிலாம் எடுத்து விட்டுட்டே நெவி நம்ம அடல்ட் ஆகிட்டோம்ல. ஆமாம், 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. எப்போவுமே எல்லாருமே நம்மளை சின்ன பொண்ணுன்னு சொல்லுவாங்கடி. இப்போ அதை போலாம் கிடையாது, நம்ம அடல்ட்டா. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு நிவி. அவ்வளோதான், அடல் தானா? என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளப் போகணும், நெக்ஸ்ட்டு குடிக்கணும், தேர்டு டேட்டிங். அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு ஒரே ஷையாயிடுதா? டேட்டிங்கா? இது 3 நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்படி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது
பின்னாடி ஒரு குரல் விளங்கிடும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாக்குறீங்க இன்னொரு ஃப்ரெண்டு. ஏய் ஏன் இப்படி பண்ற, நாங்க எவ்வளவு என்ஜாய் பண்றோம். இதை மட்டும் தான் பண்ணுவாங்களா அடல்ட்டானா? வேற என்ன? 2 முட்டாள். இங்க பாருங்க, காலேஜுக்கு இப்பதான் சேர்ந்துருக்கீங்க, நீங்க நல்லா படிக்கணும் அதெல்லாம் தெரியாதா? ஃபர்ஸ்ட் இயர் வேற. சும்மா இரு, பத்தியா பிளேட் போடுறா பார். நிவி வா இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையை பிடிச்சிட்டு போலாமா அப்படி கேட்க போலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தலையாடுறா. எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க இன்னொரு ஃப்ரெண்டு விட்டுட்டா அவங்கள. நீங்க கேப் பிடிச்ச நெக்ஸ்ட் கிளப் தான் புதுசா இருக்கு. கிளப்புக்கு முன்னாடி நின்றுட்டு ஏய் நிவி இதான் கிளப்ல. ஆமா இதான் கிளப்பா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்ல, நம்ம என்ஜாய் பண்ணுறோம்ல பார்த்து. நம்மளுடைய 3 ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? நல்லாவே ஞாபகம் இருக்கு நிவி. ஃபர்ஸ்ட்டு கிளப் போகணும், நெக்ஸ்ட்டு குடிக்கணும், தேர்டு பாய் ஃப்ரெண்ட். அப்படி சொல்ல 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஆமா 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 அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க 2 பேரும் அடல்ட் ஆயிட்டீங்க. அது இன்னும் உங்களுக்கு தெரியல. அடல்ட் ஆயிட்டனா என்னன்னா காலேஜுக்கு போயிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் தான் அப்படின்னு நீங்களாவே திங்க் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்க உள்ளுக்குள்ள 2 பேருமே குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கிளப் வாசலுக்கு முன்னாடியே டான்ஸ் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிட்டு சிரிச்சிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் பார்த்துட்டு ஏய் பைத்தியமா நீங்க அப்படின்னும் போது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்லோவா திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டே உள்ள பண்ண வேண்டியதெல்லாம் வெளியே பண்ணிட்டு நகர்ந்து நில்லுங்க அப்படின்னு உங்க 2 பேரும் தள்ளி விட்டுட்டு உங்க 2 பேருக்கும் நடுவுல கிராஸ் பண்ணிட்டு போறான். நிவி செம்ம அழகா இருக்கான்ல. ஆமா பாரு, பார்த்த உடனே நம்மளை திட்டான். திட்டினா கூட நல்லா இருக்கால. ஆமாண்டி வயன், நான் சூஸ் பண்ணிட்டேன், இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது சடனாக திரும்பி நீங்கள் அவளை பார்க்குறீங்க. என்னடி இவனா பாய் ஃப்ரெண்டா? ஆமாண்டி வயன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி இவனை, வாடி பின்னாடியே போகலாம். மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் நம்ம குடிக்கணும், அதுக்கு முன்னாடி கிளப் போகணும், அதுக்கப்புறம் தானே பாய் ஃப்ரெண்டு. சரி நம்ம ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். சீக்கிரம் உள்ள போகலாம். உங்க கையை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போறா, நீங்களும் பின்னாடியே போறீங்க. செம்மையா இருக்குல்ல. உள்ள போய்கிட்டே அந்த பையனை மிஸ் பண்ணிட்டா. எங்கடி இழுத்துட்டு போற? பொறுமையாடி, இது இழுத்து போட்டு நடக்க முடியலடி அப்படிங்கிற மாதிரி கதறிட்டே நீங்க போறீங்க. இருட்டா இருக்கு, எதுவுமே தெரியல, யாரோ இடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நகர்ந்து போயிட்டே இருக்க. நிவி அவனை மிஸ் பண்ணிட்டா. இப்போ எப்படி அவனை தேடுறதா? என் கையை ஃபர்ஸ்ட் விட அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸ்லிப்பரா இருக்குச்சு, காலு வலிக்குது. அவ ஸ்லிப்பரா இருக்குச்சா, சாரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குனிஞ்சு உங்க ஸ்லிப்பரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஊட்டி எஸ்கேப் ஆயிட்டா. நிவி எங்கடி போன? அப்படியே நீங்க திரும்பி பாக்குறீங்க, அவளை காணவே காணும். பயம் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஏதோ ஒரு குஷியில நீங்க உள்ள வந்துட்டீங்க. வந்த உடனே குடிக்கல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உள்ள வரணும், உள்ள வந்தாச்சு. நெக்ஸ்ட் குடிக்கணும் இல்லையா, ஸோ குடிக்கல, அதுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டா. பாய் ஃப்ரெண்ட் காணும் அப்படி சொல்லிட்டு நீங்க முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாம் அழகழகா இருக்கானுங்க. இவனை பார்க்கறது இவனை விட்டுறது எதுவுமே தெரியல. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஷூ அப்படிலாம் பார்க்க கூடாது. யாராவது ஒருத்தன் நம்மளுக்கு இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். யாரு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. எவனுமே சிக்கல. ஒரு கையில ஒரு செருப்பு, இன்னொரு கையில காலில் போட்டுட்டு இருக்கீங்க. செருப்பு இல்லாம ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. வியடா எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னாச்சா, நம்ம அழகா இருக்கோம்னு நம்மள இப்படி பாக்குறாங்களா? இல்லையே, உங்களோட ரியாக்ஷன் அப்படி இல்லையே, ஏதோ மென்டல் பாக்குற மாதிரி பாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி பென் பண்ணி உங்களை நீங்களே பார்த்தா ஒரு கையில செருப்பு, ஒரு காலில் செருப்பு போட்டுட்டு இருக்கீங்க. இந்த ரீசனா? ஓகே
அப்படி சொல்லிட்டு இந்த செருப்பையும் கழட்டுவோம் அப்படி சொல்லிட்டு உட்காந்து கழட்டுறீங்க, முடியல, எங்க நின்று கழட்டுறது அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு ஓருமா அப்படி கழட்டலாம் அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கையெல்லாம் வலிக்குதோ. நிவி எங்க போயிட்டா தெரியலையே, மொபைல் எங்க அவகிட்ட தானே இருக்கு. அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பரை கழட்டி கையில் எடுத்துட்டு அவளை காணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்க. இந்த டைம் ஒருத்தன் பிடிச்சி ரொட்டேட் பண்ணி சடனாக கிஸ் பண்ணிட்டான். அப்படியே நின்றுட்டீங்க, யாருன்னு தெரியல, அவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கா, மெஸ் சக் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு இது நல்லா ஃபீல் ஆகுது. கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டீங்க, டைட்டாக அப்படி மூடிக்கிட்டீங்க. புரியல உங்களுக்கு. நீங்கள் உங்கள் கையில் வச்சிருந்த அந்த 2 ஸ்லிப்பரையும் கீழே போட்டுட்டீங்க. சக் பண்ண உங்கள் லிப்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. பெயினில் கண்ணை திறந்து அவனை பார்க்குறீங்க. அவன் கண்ணு மட்டும்தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவன் உங்களை பார்க்கவே இல்லை, வேற எங்கெங்கேயோ பார்த்துட்ருக்கான். வலிக்குது உங்களுக்கு. ஷோல்டரில் கை வச்ச தள்ளி விடலான்னு போகும்போது அவன் 2 கையும் பிடிச்சி ஒரு கையில் பிடிச்சிட்டு உங்கள் லிப்ஸை விட்டுட்டு ஒரு நெக்கு கிட்ட வரான். சார் கை அப்படி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்க. அவன் கொஞ்சம் சும்மா இரு, சும்மா இருக்கணுமா, என்ன பண்ணுறீங்க நீங்கள், தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா, வலிக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க. உங்கள் 2 பேருக்கும் பின்னாடி அவன் இந்த பக்கம் வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறான். இது கிராஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, இந்த பக்கம் போயிருப்பான் போல அப்படின்னு போலீஸ் இந்த பக்கம் போறாங்க. இங்க போலீஸை பார்த்துட்டு ஹெல்ப் கேட்கலாம் ட்ரை பண்றீங்க. அவங்க யாரையும் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பரபரப்புல டிஜே சவுண்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ உங்களை கவனிக்கவே இல்லை. நீங்க கப்பல்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஐயோ ஒரு ஹோப் போயிடுச்சு. யார் இவன் அப்படின்னு நீங்க ஷோல்டர் பிடிச்சி தள்ளி விட போலீஸ் போயாச்சு இல்லையா. ஸோ உங்களை விட்டுட்டான். வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான் உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ உங்களை விட்டுட்டான். நீங்கள் ஜேகே உங்களை பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இவன் நம்மளுக்கு கிஸ் பண்ணிட்டானா, ஃபர்ஸ்ட் கிஸ் போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் திரும்பி பார்க்குறான். போலீஸ் இந்த பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த பக்கம் தானே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் பார்த்துட்டு அவன் இந்த பக்கம் போவாத அதுக்கும் ஆப்போசிட்டில் போகிறான். ஐயோ நீ எனக்கு கிஸ் பண்ணிட்டல்ல அப்படின்னு நீங்கள் அவகிட்ட பேச வரீங்க. பட் அவன் ரெஸ்ட் ரூம் இருக்க பக்கமாக ஓடுறான், பின்னாடியே ஓடுறீங்க. அங்கே போனா ஜேகே உள்ள எவனோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டுருக்கான். ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் போல அது கூட தெரியாமல் நீங்கள் ஜேகே பின்னாடி வந்துட்ட. ஜேகே அங்கே ஒருத்தனை அடிச்சு நாக் அவுட் பண்ணுறான். ஷாக் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. நீ என்ன பண்ணிட்ட, அவனை கொலை பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட வர. என்னை கையெடு. யார் நீயா, என்ன தெரியலையா? ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம், நீ இங்கே என்ன பண்ற கத்துறான். என்ன உண்மையாவே தெரியலையா அப்படின்னு நீங்க அவனை கேட்க உங்க மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன்றான். குனிஞ்சு இப்போ ஒருத்தனை அடிச்சான் பாருங்க, அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கான். என்ன பண்றேன் நீங்க ஜேகேவோட கையை பிடிக்கிறீங்க. உங்க கையை பிடிச்சி வால்ல லாக் பண்ணி என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படி கேட்டுட்டு உங்க கண்ணை பார்க்கறா. உங்க கண்ணு அவ்வளோ அழகா இருக்க. சாரி எனக்கு தெரியலையா. இப்போ தானே என்ன நீங்க கிஸ் பண்ணீங்க. அவனுக்கு தப்பிக்க ஏதோ ஒரு பொண்ணு கிஸ் பண்ணியிருக்கோம், அதுதான். பட் அவன் உங்களை தான் கிஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஒரு கண்ணு மூடிட்டு ஒரே ஒரு கண்ணில் லைட்டை ஓப்பன் பண்ணி கூப்பிடாத அவனை அப்படி என்ன பண்ண, கொண்டுட்டியா? இல்லை
அவன் ஏன் இப்போ அப்படி இருக்கா? ஒன்றும் இல்லை, எனக்கு போலீஸ் தேடுது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோடு போனேன்னா கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன். எனக்கு அவன் ட்ரெஸ்ஸு வேணும். அதுக்கு நீ அவனை கொண்டுட்டியா? நான் தான் இல்லைன்னு சொன்னானே. அவன் எப்படி இருக்கா? ஒன்றும் இல்லை, மேபி 1 hour எழுந்துப்பான். அவன்கிட்ட இன்னொன்று கேட்கட்டுமா? கேளு. என்னைய கிஸ் பண்ண அப்படி சொல்லும் போதே கன்ஷூட் சவுண்டு, டிஜே மைக்கு வாங்கி போலீஸ்கார் பேசுறாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு நடுவில் தான் ஒரு கிரிமினல் இருக்கான், எங்களுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக அவங்கவுங்க அங்கங்கே அந்தந்த இடத்துல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ் பேச உங்கள் 2 பேருக்கும் உள்ளே கேட்குது. ஜிகே சொல்லியிருப்பான் இல்லையா, என்னை போலீஸ் தேடுறாங்க அப்படின்னு. போலீஸ் உங்களை தான் தேடுறாங்களா? என்ன பண்ணீங்க? பேபி, அது சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. இங்கேருந்து கொஞ்சம் எஸ் ஆகணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஹெல்ப்பா? கிரிமினலா இல்லை இல்லை பொறுக்கியா? இல்லை, என்னை இப்போ தானே பார்த்தீங்க, அதனால கேட்டேன். புரியல? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்த உடனே கிஸ் பண்ணீங்க, அதான். அதுவும் இல்லாமல் எங்கள் போலீஸ் உங்களை தேடுதான், அதான் நீங்கள் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க கேட்டேன். கிரிமினலாக பொறுக்கியா? அவன் சிரிச்சுட்டே கையெல்லாம் லவ் பண்ணியிருப்பான், எல்லாத்தையுமே விட்டுட்டான். கிரிமினல் தான், பட் நீ உனக்கு கிஸ் பண்ணன்னு சொன்னல பொறுக்கி, உனக்கு மட்டும் இப்போலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். புரியல? நான் தான் சொன்னல, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை பேபி, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ணணுமா? என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க. என்ன பார்க்குற? அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டு. நானா? இப்போ நீங்கள் வேறு யாரும் இருக்கா? நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து யாரோ ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான், அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கீங்க. அவன் ஷர்ட்டை கழட்ட அவனுக்குமே ஆப்ஸ் இருக்கு. ஸோ வாயை பொழுது பார்க்குறத ஜிக்கி பார்த்துட்டு அவனை ட்ரெஸ்ஸை கழட்ட சொன்னேன். ஆனால் இவன் பாடியை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவான் போல அப்படிங்கிற மாதிரி ஆப்ஸில் கை வைக்க போறீங்க. ஏய், என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை, நீ எழுதுற, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தானே கழட்ட சொன்னீங்க. தொழி நில்லு. என்ன அவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபுல்லாத்தையும் கழட்டுறான். டக்குன்னு திரும்பி நின்ட்டீங்க. சேக்கி அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி இவன் போட்டுட்டு இப்போ திரும்ப அப்படி சொல்லும் போதோ கீழே இருக்கிறவனே நீங்கள் பார்க்கவே இல்லை, ஜிகேவும் பார்க்குறீங்க. ஜிகே அவனுக்கும் ஆப்ஸ் இருக்கு, அவன் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிகே லைட்டாக சிரிச்சிடு. பேர் என்ன? பயன். அவன் மூஞ்ச பார்த்து சொல்லலை, அவனுடைய ஆப்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிகே அவன் ஷர்ட் கட்டில் கை விட்டு ஷர்ட்டு போட்டுட்ருக்கான். அவன் கையிலலாம் டேட்டோ இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. டேட்டோ பார்க்கும்போது ஒரு வேளை நிஜமாலே கிரிமினலாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவன் ஒரு பட்டன் எல்லாம் போட்டுட்டே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டா அந்த விண்டோலேருந்து எகிரி குதிக்கலான்னு போகிறான். ஹலோ மிஸ்டர் கிரிமினல் சொல்லும் போதே லைட்டாக எட்டி உங்களை பார்க்குறான். என்ன? இதுக்கப்புறம் எப்போ பார்க்கலாம்? நானே வருவேன். அவ்வளோதான், ஒரே ஜம்ப்பு. அவனே வருவானா? எங்கே வருவானா? எங்கே வருவான்? எங்கே வந்து பாப்போன்னு கூட சொல்லாமல் போயிட்டான். அப்போது இவனை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் லிப்ஸில் கை வச்சுட்டே ரெஸ்ட் ரூம்லேருந்தும் வெளில வரீங்க. இன்னும் போலீஸ்காரங்க தேடிட்டு தான் இருக்காங்க. அந்த கிளப்பில் இருக்க ஒரு பாய்ஸும் பார்த்துட்டே இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் தனியாக இருக்காங்க, பாய்ஸ்லாம் தனியாக இருக்காங்க. யாரும் இங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி
ஸ்ட்ரிக்டாக அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போலீஸை பார்த்துட்டா அவன் ஆல்ரெடி தப்பிச்சிட்டானே, நீங்கள் இங்கெல்லாம் நின்றுட்டா தேவையில்லாத பசங்களெல்லாம் பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்னா அங்கே உங்கள் ஃப்ரெண்டு போய் நீ எங்கடி போன அப்படி சொல்ல அவளை ஹக் பண்ணிட்டு நீ எங்கே போன? நானா அவனை பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? நானும் ஒரு பையனை பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? அப்போ 2 பேருக்கும் பசங்க செட் ஆகிட்டாங்களா? அப்படி தானே? அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த செக்கிங்லாம் அப்படியே போயிட்டே இருக்கா. கேர்ள்ஸ் மட்டும் வெளியே விட்டாச்சா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வெளியே வரீங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க? அவனா உள்ளதான் இருக்கான். என்கொயரி போலீஸ்லேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கான். நீ யாரையோ பார்த்தனல்ல, நம்பர் வாங்கினியா? ஃபோனு தான் உன்கிட்ட இருக்கேன். சரி, கார்டு ஏதாவது கொடுத்தானா? கார்டு கொடுக்கலையா? ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து இங்கே பாரு, நாங்கள் 2 பேர் பிக் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் முட்டாள், ஃபோனே உன்கிட்ட தானே இருந்தது. சரி, அவசல்ல ஃபர்ஸ்ட் மீட்லேயும் எதுவுமே பண்ணலையா? அப்படி கேட்க அதுக்கும் மேலே போய் ஜிக்கி உங்களை கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? நீங்கள் உங்கள் லிப்ஸை லிக் பண்ணுறீங்க. ஏய் என்னாச்சா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இந்த ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுல நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடி பண்ணீங்க? ஒன்றும் இல்லை. உன் ஸ்லிப்பர் எங்கே காணோம்? கிளப்பில் மிஸ் பண்ணிட்டியா என்ன? அது மட்டுமா அந்த கிளப்பில் மிஸ் பண்ண? புரியல. இல்லை, சும்மா வீட்டுக்கு போகலாமா? அப்புறம் நம்ம கிளப்புக்கு வரணும், பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கணும். ஓகே, 2 பேரும் பண்ணிட்டோம். குடிக்கணும்னு நினச்சோமே, குடிக்கவே இல்லை பாரு. இட்ஸ் ஓகே, விட நெக்ஸ்ட் டே வந்து குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு ரோட்லேயே நடந்து வரீங்க. ரொம்ப ஹாப்பியில் வரீங்க. ஜிக்கி உங்களை கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அது தான் ஓடுது. ஹாப்பியாகவே இருந்தாலும் அவங்க கிரிமினல் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி பயமாவும் அப்படி இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நல்லா படுத்து தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் 3 பேரும் ஒன்றா தான் படுத்து தூங்கியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் வருது. கிளப்பில் பார்த்துருப்பாங்க அந்த பையன். ஸோ அவள் மொபைல் எடுத்து பேசிகிட்டே இருக்கா. 2 பேரும் சைடில் நீங்கள் ஒரு பக்கம், இன்னொருத்தி ஒரு பக்கம் அப்படி படுத்துட்ருக்க. இவன் நடுவில் படுத்துட்டு பேசிகிட்டே இருக்கா. 2 பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. 2 பேரும் பில்லோத்திக்கு அடிச்சுட்டு திரும்பி படுத்துக்காச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே டைம் போதும். 3 பேரும் முடிச்சுக்கிறீங்க. அவள் நேற்று பார்த்த அந்த பையனை பற்றி அவ்வளோ சொல்கிறா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவனுக்கு என்னை பிடிக்காதுன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணலாம் அப்படி கேட்டான். முதல்ல டேட்டிங்க 3 டைம்ஸ் போகலாம், செட் ஆச்சுன்னா நம்ம கம்மிட் ஆகிடலாம் அப்படியே சொல்லியிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கா. நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. நேற்று நம்ம பார்த்தோம்ல, எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல? ஆமாம், அப்படி தலையாட்டுறீங்க. இன்னொருத்திக்கிட்ட போயிட்டு அவனை பார்த்துருக்கணும், இவ்வளோ அழகா இருக்கான். சொல்லப்போனால் அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? ரொம்ப ஜென்டில்மேன். என் கையை பிடிக்க கூட யோசிச்சான். இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இது நானாக கேட்டேன், அதனால அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தான். அழகா இருக்கான்ல. அப்புறம் இது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறானா, அப்புறம் இவ்வளோ சேலரி வாங்குறான் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே போகிறா. உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாதே. இன்னொருத்தி, ஏய் வா, என்னடி அமைதியாக இருக்க? இவ அவ்வளோ சொல்கிறா. நீ உன் பாய் ஃப்ரெண்டை பற்றி எதுவும் சொல்லல. 2 பேரும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிருந்தானு சொன்னீங்க. செட் ஆச்சா இல்லையா? செட் ஆச்சா. அப்புறம் என்ன? இங்கே பாரு, அவன் லவ் பண்ணுற பர்சன் ரொம்ப நல்லவன் தான். உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி? இங்கே பாருங்களேன், குட் பர்சனை லவ் பண்ணக்கூடாது. இப்போ இருக்க ட்ரெண்டெல்லாம் கிரிமினல் அப்படி இருக்கிறவங்கள கூட லவ் பண்ணலாம். சொல்லப்போனால் போலீஸ்லாம் அவங்கள தேடும். அவங்க வந்து ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. அந்த கிஸ்ஸிங்கில் கூட லவ் வரலாம். அவங்க கிரிமினலாக கூட இருக்கலாம். 1 வீக்கில் போலீஸ் கூட அவங்கள தேடலாம்.
பைத்தியமா நீ? நாங்கள் என்ன கேட்டுட்ருக்கோம், நீ என்ன வளர்ற? ஐயோ உண்மையில ஒரு சொல்லட்டும். நல்ல வேலை நம்ம வளர்றோம்னு நினச்சிட்டு இருக்காளுங்க. இல்லை, எல்லாரும் லவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எல்லாருக்கும் இருக்கிறதும் ட்ரூ லவ், அதை சொல்ல வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி? அவன் குட் பர்சன் தான். சரி, அவன் ஆமாம் நம்பர் கொடுக்கலன்னு சொன்னல. சரி 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 ஓகே, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அகைன் மீட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்க, நீங்கள் முழிக்கிறீங்க. வரேன்னு சொல்லியிருப்பான், இங்கே வரேன்னு தெரியல. ஆமாம் அப்படின்னு தலையாட்டிட்டு, அப்போது இன்னைக்கும் கிளப் போறியா? அப்போ நீ வரலையா? நாங்கள் இன்னைக்கு ஹோட்டலில் மீட் பண்ணோன்னு சொல்லியிருக்கோம். அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவளை விட்டுடுறீங்க. நெக்ஸ்ட்டு கிளம்பி காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்து நெக்ஸ்ட்டு கிளப்பில் தான் அவன் வருவான்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுறீங்க. கிளப்பே க்ளோஸ் ஆக போகுது. நிறைய பேர் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு நினச்சா டான்ஸ் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய கேட்டாலும் இல்லைன்னோ அப்படி சொல்லிடுறீங்க. இல்லை வருவாங்க அப்படி சொல்லிடுறீங்க. ஸோ உங்களை யாரும் அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ஒரு ஓரத்தில் நின்றுட்டுருக்கீங்க. எங்கே நின்று உங்களை ஜெயிக்க கிஸ் பண்ணியிருப்போனும் அதே இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. எங்கேயாவது வந்தால் அவனுக்கு அடையாளம் தெரியாமல் போயிட்டு போதும் அப்படி சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில். ஸோ அங்கேருந்து 2 பேரும் மீட் பண்ணியிருப்பீங்க. உங்களை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் போக வந்த ஜென்ஸ்லாம் ஒரு மாதிரி வியர்டா அப்படி பார்த்துட்டு அவங்களுக்குலாம் ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்குறது ரெஸ்ட் ரூம் போகாமலாம் ஒருத்தர்லாம் திரும்பி போகிறாங்க. ஸோ சிக்கி வரவே இல்லை. என்ன வருவேன்னு சொன்னால் எங்கே வரவே காணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி வந்து வந்து போயிட்டே இருக்கீங்க. ஒன் டே காலேஜ் விட்டு வெளில வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அந்த பையன் கூட பேசிக்கிட்டே வரா. காலையில் பேசுகிறா, அப்போது ஸ்டார்ட் பண்ணா. நைட் ஆகிற வரைக்கும் அந்த ஃபோனை வைக்கவே மாட்டேன்றா. காலேஜ்குள்ளே வந்தும் தெரியாமல் பேசுகிறது, டிக்ஸ் பண்ணுறது அப்படி போது. உங்களுக்கே ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுது. அவளை தள்ளி விட்டுடுவீங்க. இப்பயும் அப்படிதான். உங்கள் காதுகிட்ட வந்து நொயின்னு பேசிட்டு வர, கொஞ்ச நேரம் தள்ளி வரியா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. இவ ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி நடந்து வரா. நீங்கள் ரொம்ப சோகமா ஜேகே என்ன வரவே மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காலேஜில் வந்து வெளில வர ஒரு பைக் நிற்கிது. ஹெல்மெட் போட்டுட்டா, யாருன்னு தெரியல. ஆனால் அந்த பைக்கையும் கிராஸ் பண்ணி நீங்கள் வந்துடுறீங்க. உங்கள் பின்னாடியே வருது. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி பின்னாடி வரா. உங்கள் பின்னாடியே வருது. நீங்கள் நடந்து வரீங்க. பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து போகணும். நடந்து வரீங்க. இந்த டைம் உங்கள் முன்னாடி வந்து அந்த பைக் நிற்கிது. யாருன்னு தெரியல. நிமிர்ந்து பார்த்தா கொஞ்சம் நகர்ந்து வாங்கன்னு போகணும் அப்படின்னு சொல்ல, வண்டியில் ஏறும். சார் நீங்கள் பேச வரீங்க. ஹெல்மெட் ரிமூவ் பண்ணி பைக் டேங்கில் வைக்கிறான். பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே எப்படி ரியாக்ட் பண்ணுறது எதுவுமே தெரியல. சைலண்ட்டாக அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. வண்டியில் ஏறும். கிரிமினல் வந்து வண்டியில் ஏறிடி. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டா. இதோ அன்னைக்கு கிளப்பில் அப்படி சொல்ல, என் பாய் ஃப்ரெண்டா? சும்மா ரெடி. உன் காதில் கேட்கும் போது காதில் ஆல்ரெடி கேட்டுருச்ச. லைட்டாக சிரிச்சிட்டு உங்களுக்கே தெரியாத மாதிரி வண்டியில் ஏறும். எதுக்குன்னு சொன்னதா ஏறுவியா? ஏறு. அது அது இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போகும்போதே பேசிட்டு போகலாம். பா. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் மீட்டில் அது எப்படி நான் உங்ககிட்ட அதுக்குள்ளே பைக்கில் வந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஓ, ஃபர்ஸ்ட் மீட்டில் பைக்கில் வரமாட்டேன். பட் கிஸ் பண்ணும்போதில் அக்செப்ட் பண்ணிப்பியா என்ன? கிஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க, அது இல்லை, நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஓ
அப்புறம் ஏன்டி கிஸ் பண்ண பதில் சைலண்டாக இருந்த? அது ஆமாம், ஏன் சைலண்டாக இருந்தோம். இங்கே பாருங்க, நீங்கள் சடனாக வந்து கிஸ் பண்ணும்போது நான் ஏதோ பயத்தில் இருந்தேன். தென் அப்புறமா தள்ளி விட்டேன்ல. ஓ, தள்ளி விட்டா? தென் ஏண்டி என்ன அடிக்கல? என் பின்னாடி வந்த, அப்புறம் எப்போ மீட் பண்ணலான்னு கேட்டேன். என்ன பிடிக்காமலேவா? அதான். என்ன வந்து வண்டியில் ஏறியா இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் வாட்சை பார்த்துட்டு எனக்கு டைம் ஆகுதா, இப்போ போனோன்னு வச்சுக்கேன், எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுலாம் பின்னாடி போய் ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. அவன் சிரிச்சுட்டு ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு குஷி ஆயிடுச்சா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பான் இல்லையா? ஸோ அவங்ககிட்ட என்னென்ன சொல்லணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்க. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கும் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து வண்டி ஸ்டாப் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. புரிஞ்சுதா? நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? அப்படி நீங்கள் சொல்ல வண்டியிலேருந்து ஃபஸ்ட்டு கீழே இருங்க. பாருங்க கிரிமினல். ஏய், கீழே இறங்குடி. அப்படி சொல்லிட்டே அவன் ஹெல்மெட் ரிமூவ் பண்ணி அவன் முன்னாடி வச்சுட்டு அதில் கை வச்சுட்டேன். உங்ககிட்ட உனக்கு ஒன்று தெரியுமா, ட்ரை பண்ணும்போதும் எனக்கு காதில் எதுவுமே விழாத, அதுவும் வேற இந்த ஹெல்மெட் நான் போட்டுட்டு இருந்தானா அப்படிங்கிற மாதிரி ஹெல்மெட்டு காட்டுறான். ஹெல்மெட் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோ. ட்ரை பண்ணும்போதும் எனக்கு காதில் எதுவுமே விழாத. அந்த மாதிரி தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தால எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னும் போதும் ஷாக்காக இருக்கு. நீங்கள் நிறைய பேசிட்டு வந்திருப்பீங்க, எதுவுமே விழலையா? எவ்வளோ ஃபீலிங்ஸாக பேசணும் தெரியுமா? அப்படின்னு நீங்கள் பேச வரீங்க, இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான், சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்போ தான் நல்லா இருக்கு. இங்கே பாரு, இப்போ தொண்ணு பேசிகிட்டே இருந்தல, அப்போது உன் லிப்ஸை பார்க்கறத விட இப்படி பார்க்குறது நல்லா இருக்கு. அது வந்து சரி, வீட்டுக்கு போ. ஏன் வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியாம தான் காலேஜ் வந்தேன்னா. ஆமாம்ல, நான் படிக்கிற காலேஜ் எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேண்ணா. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவன் என் நம்பருக்கு கால் பண்ண, பேசலாம், கார்டு கொடுத்துட்டு போகிறான். ஸோ இதோட இந்த ஒன் சாட் முடிச்சுக்கலாம்.